ஐயா அது எப்படிங்க ஜெயிக்கும்? திமுக தான் ஜெயிக்கும். மக்களுக்கெல்லாம் 1000 ரூபாய் பணம் கொடுத்துட்டு இருக்காரு. பொம்பளைங்களுக்கு எல்லாம் காலேஜ் பசங்களுக்கு பணம் கொடுத்துட்டு இருக்காரு. எல்லாமே எல்லாம் செஞ்சுட்டு இருக்காரு. இந்த ஆட்சி மேல ஒரு சின்ன மிஸ்டேக்கும் இல்ல. அப்படி இருக்கும்போது ஏற்கனவே அவங்க 8 லட்சம் ஓட்டுல வெற்றி பெற்றாங்க அம்மா. இப்ப மறுபடியும் நிற்கும் போது அவங்க தான் வெற்றி பெறுவாங்க. தமிழிசை வந்துங்க 2 கவர்னர் போச்சு எதுக்காக மிஸ் பண்ணிட்டு வரணுங்க? மக்கள் ஓட்டு போடுவாங்களா? அவ்வளோ பெரிய பதவியை இவங்க ராஜினாமா பண்ணிட்டு இங்க வந்திருக்காங்கன்னா இப்ப இங்க என்ன லாபம் இருக்குன்னு வந்திருக்காங்க அப்படின்னு தானே மக்கள் மனசுல தோணும். அப்ப ஏதோ எதிர்பார்த்து இவங்க வந்திருக்காங்கிற மாதிரி ஆகும். வெற்றி எல்லாம் ஒரு நெய்யா பைசா வர முடியாது. படுதோல்வி அடைவாங்க. 40 தொகுதியும் திராவிட முன்னேற்ற கழகம் தான் வெற்றி பெறும். நல்ல பாண்டிச்சேரி உள்பட மக்களோட மனசுல அதான் இருக்கு. இந்த பாப்பார பசங்களை உள்ள விட்டுட்டு நம்ம என்ன இது பண்ணிட்டா இருக்கிறது? உள்ளதெல்லாம் போயிடும் நமக்கு. அப்புறம் அவங்க வந்து ஹிந்திக்கு படிக்கணும்னு ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஹிந்தி படிக்கிறதுக்காக வரல. ஹிந்தி ஒரு லாங்குவேஜ், அவ்வளவுதான். அதை வேணுங்கிறவங்க படிக்கலாம், வேணாண்டவங்க இருக்கலாம். அதை பத்தி கவலை கிடையாது. அதை பூர்த்தி தீர்வேன் அப்படின்னு 2வது சப்ஜெக்டா